ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியான ஆழமான காரியங்களும் அவரை குறித்தான சாட்சிகளும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து ஒரு 3 வாரங்களாக பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மிகாயில் தூதனும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரியும், இந்த ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான் புரிந்து கொள்வதற்கு. ஆனால் வேதத்தை நம்ம கவனிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் ஒரு பொதுவான மனநிலைமையில் இருக்கும்போது அந்த சத்தியங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு உண்டாகும். அதனால் ஒரு பொதுவான மனநிலைமை நீங்கள் அதை பாருங்கள். இன்றைக்கான நம்ம இன்னும் சாட்சிகளும் நம்ம அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். இந்த சாட்சிகள் இன்னும் ரொம்ப ஆழமான காரியங்களும் ஒரு விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் சாட்சிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இப்போ மிகாயில் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றதுக்கு மிகவும் ஆழமான முக்கியமான ஒரு சாட்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான சாட்சிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இப்போ தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் மிகாயில் தூதன் பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை படித்து நம்ம சாட்சிக்குள்ளாக கடந்து போகலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயில் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்போ இந்த வசனங்களில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்காலத்தில் மிகாயில் தூதன் எழும்புவார் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டு, மிகாயில் தூதன் எழும்பும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லும்பொழுது, முதல்ல யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அதனை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போனா ஒரு விடுதலை அப்படின்ற ஒரு காரியம் நடக்குது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு காரியம் நடக்குது 2ஆம் வசனத்தில். அதனை தொடர்ந்து நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்குது. அப்போ இந்த மிகாயில் தூதன் எழும்பும் பொழுது என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குதுன்றதை பார்த்துட்டோம். இந்த ஒரு காரியங்கள் எல்லாமே யாருக்கு தான் பொருந்தி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில் தான் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரங்கள்லாம் இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலையாக இருக்கட்டும், உயிர்த்தெழுதலாக இருக்கட்டும், நியாய தீர்ப்பாக இருக்கட்டும், இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது. இதைத்தான் நம்ம இப்போ வசனத்தின் மூலமாக நிரூபிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சாட்சிக்குள்ளாக கடந்து போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாயில் அக்காலத்தில் எழும்புவார். அப்போ அக்காலத்தில் எழும்புவார் அப்படின்ற போது ஏதோ ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் எழும்புவார் அப்படின்னும் போது இந்த தானியேல் புஸ்தகத்தில் நிறைய இடங்களில் எழும்புவார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தானியேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன், இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எழும்புவார்கள் இல்லை எழும்புவான் அப்படின்ற இந்த வார்த்தை வந்துச்சுனாலே என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தை செயல்படுத்த துவங்குவார்கள், இல்லை அதிகாரத்துக்குள்ளாக வருவார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ மிகாயில் அதிகாரத்தை செயல்படுத்த துவங்கக்கூடிய காலப்பகுதி அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காலப்பகுதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காலப்பகுதி தான் இதை குறிக்குதானா, இதை தொடர்ந்து நம்ம இந்த சாட்சியை கடந்து போகும்போது நம்மளே புரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை தான் குறிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்க்கும் பொழுது மிகாயில் எழும்பி வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அப்படின்றத சொல்லுது. இதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய 1ஆம் வருகையில் அவர் மரணத்துக்கு போகிறதுக்கு முன்பாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது சீஷர்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு சில கேள்விகள் முன்வைக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன முடிவு, இதுக்கு அடையாளங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்தில் அநேக விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் நம்ம வாசிக்கும் பொழுது மத்திய 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
பாருங்கள், அந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருன்னா மிகாயேல் எழும்பும் பொழுது. இங்கே பார்க்கும்பொழுது மத்திய 24 நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அடையாளத்தில் ஒன்று என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவித்ததுமான மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து காலம், அதாவது எப்படின்னா உலகம் உண்டானது முதல் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அப்படின்றத நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். அப்போது தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த மிகாயேல் வேறு யாருமே கிடையாது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றத இந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம நிரூபிச்சிட்டோம். இப்போ தொடர்ந்து நம்ம இந்த சாட்சியில் கடந்து போகும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன, அந்த தானியேல் 12 நம்ம என்ன படிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ உன் ஜனங்கள்னு சொல்லும் போது அந்த இடத்துல யாருன்னா தானியேலோட ஜனங்கள். அப்போ தானியேல் தீர்க்கதரிசியோட ஜனங்கள் யாருன்னா இஸ்ரேல், யூத ஜனங்கள் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ யூத ஜனங்களுக்கு விடுதலைனா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூத ஜனங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாக இருந்திருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு தேசம் இல்லாமல் இருந்திருக்குது. ஸோ அவங்கள விடுவிச்சு அவங்களுக்கு தேசம் கொடுக்குற ஒரு சம்பவத்தை தான் இந்த ஒரு காரியம் சொல்லுதுன்றதை பார்க்குறோம். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துலேருந்து. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் யூத ஜனங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுது. இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அப்போ எது இல்லாதிருக்கும்? முன்னாடி சொன்ன அந்த கிரீடம். அப்போ கிரீடம்ன்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசம் எல்லாமே ஒரு காலத்தில் இல்லாமல் போச்சு. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 587 அந்த ஆண்டில் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம், யூத தேசம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சர் அப்படின்ற ஒரு ராஜா மூலயமா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு காலப்பகுதியிலேருந்து இஸ்ரேல் ஜனத்துக்குன்னு சொந்தமாக ஒரு தேசம் இல்லை. இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையின் காலப்பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. ஆனாலுமே அவங்க யாருக்கு கீழே அடிமையாக இருந்தாங்கன்னா, ரோம ராஜ்யத்துக்கு கீழே அடிமையாக இருந்தாங்க. அப்போ ஒரு காலப்பகுதியில் அவங்களுக்கு விடுதலை கிடச்சிது. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடி 1948 அந்த வருஷத்தில் விடுதலை கிடச்சிது. அப்போ இந்த வசனத்துலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அப்போ உரிமைக்காரரானவர் வந்தால் தான் அவங்களுக்கு விடுதலை அப்படின்றதையும் இந்த வசனத்தின் மூலமாக புரிஞ்சுக்கலாம். அப்போ தானியேல் 12:1 சொல்லப்பட்ட அந்த விடுதலை வேறு யார் மூலிமா இல்லை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலிமா அப்படின்றத இந்த ஒரு தீர்க்கதரிசனம் மூலமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஸோ இந்த ஒரு வசனத்தில் 2 காரியங்கள் உள்ள அடக்கியிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று உயிர்த்தெழுந்து வராங்க, அதுக்கப்புறமா அவங்க நியாய தீர்ப்பு அடைந்து அவங்களுக்கான பலனை அடைந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பும் யாருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உயிர்த்தெழுதலுக்கு யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அதனைத் தொடர்ந்து 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காலப்பகுதியில் தான் என்ன சம்பவிக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு காரியமும் சம்பவிக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த வசனத்தின் மூலம் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனைத் தொடர்ந்து நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. அதுக்கும் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த 2ஆம் வருகையின் காலப்பகுதியில் தான் இந்த நியாய தீர்ப்பும் நடக்க போகுது அப்படின்றதையும் இந்த ஒரு வசனத்தின் மூலம் புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் மிகாயேல் தூதன் எழும்பி வரும்போது என்னென்ன காரியங்கள்லாம் செய்வான்னு சொல்லி பார்த்தோம். அது அப்படியே யாருக்கு மட்டும்தான் பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்தது அப்படின்றதையும் வசனங்கள் மூலமா நமக்கு நிரூபித்து காமிச்சிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு காரியம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
மிகாயேல் தூதன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றதையும் இந்த ஒரு சாட்சி நமக்கு தெளிவாக நிரூபிக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகாயேல் தூதன் அப்படின்ற ஒரு தூதன் நிலையிலிருந்து தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது அவர் மனுஷ சரீரம் எடுத்து இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு நாமத்தின் மூலமா தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்து முடித்தார் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிதான காரியங்களை பார்த்துருக்கோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகாயேல் தூதனுங்கிற ஒரு நாமத்தில் வந்து இந்த பூமியில் அவருடைய செயல்பாடுகளை காமிச்சிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கடந்த வாரங்கள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 4-5 பார்த்துருப்போம். இன்றைய தினத்தில் மட்டுமே நம்மளுக்கு 4 உண்மைகள் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி உண்மைகள் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வகையில். ஸோ இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ணுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஏன் இந்த மாதிரி உண்மைகள் வந்து பொதுவாக நம்ம மத்தியில் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாத்தானோட எண்ணம் ஒன்று. ஏசாயால படிப்போம் இல்லையா, நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்கே வந்து சிங்காசனம் நான் போடுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு தன் இருதயத்தில் அவர் சிந்தித்தார். அந்த எண்ணங்கள் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிதாஹி தேவனுடைய வல்லமை அந்த அளவுக்கு. ஸோ நம்முடைய பிதாஹி தேவனுடைய அளவுக்கு அவரால் வர முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனால் கொரிந்தியரில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுவார், அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன். இங்கே பாருங்க, ஒளி யாரு? நம்முடைய பிதாஹி தேவன். ஒளியின் தூதன் சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேஷத்தை வந்து தரித்து கொண்டிருக்காரு இந்த பூமியில். இந்த உண்மைகள் தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லை. அதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஆழமான சத்தியங்களை இப்போ நம்ம பகிர்ந்து கொண்டு வரோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான எண்ணத்தில் நம்ம கவனிக்கும் போது கண்டிப்பாக அந்த சத்தியம் நம்மளுக்குள்ளே கிரியை செய்யும். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தான் வசனம் நம்மளுக்கு சொல்லுது. இந்த விடுதலை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் நம்ம செலுத்துவோம். இணைந்திருங்கள் கிறிஸ்துவுடன்.